சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பல ஆண்டுகளை கடந்து தமிழ் உள்ளிட்ட பல மொழிகளில் நடிச்சிட்டு வரார். தொடர்ந்து 70 ஆண்டுகளை கடந்த நிலையிலும் அவர் ஹீரோவாகவே நடித்து வருவது அனைத்து தரப்பினரும் இளம் தலைமுறை நடிகர்களுக்கும் உத்வேகம் கொடுக்கும் வகையில் அமைஞ்சிட்டு வருது. அந்த வகையில் அவர் சூப்பர் ஸ்டார் என்றும் தலைவர் என்றும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வரார். ஆனாலும் இத்தனை ஆண்டுகால திரைப்பயணத்தில் அவர் பலரது மோசமான கமெண்ட்டுகளையும் எதிர்மறை செய்கைகளையும் எதிர்கொண்டு தற்போதைய இந்த நிலைக்கு வந்திருக்காரு. தொடர்ந்து பல எதிர்மறை கருத்துக்களை அவர் எதிர்கொண்டு வராரு. இந்நிலையில் ரஜினியோட இணைந்து 2 படங்களை கொடுத்துள்ள இயக்குனர் ரஞ்சித்தோடைய தற்போதைய இன்டர்வியூ மற்றும் நடவடிக்கை ரசிகர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. நன்றி கெட்ட ரஞ்சித் என ஹேஷ்டேக் ட்விட்டரில் தொடர்ந்து ட்ரெண்டிங்கில் இருக்கு. நடிகர் ரஜினிகாந்த் பல ஆண்டுகளாக தமிழ் உள்ளிட்ட மொழிகளில் நடிச்சிட்டு வராரு. தமிழில் சூப்பர் ஸ்டாராகவும் தலைவராகவும் கொண்டாடப்பட்டு வரும் ரஜினி 70 வயது கடந்த நிலையிலும் தற்போது ஹீரோவா மாஸ் காட்டிட்டு வராரு. இவரது அடுத்தடுத்த படங்களில் சிறப்பான இயக்குநருடன் இணைந்து நடிச்சிட்டு வரும் சூழல்ல இந்த படங்கள் மிக பெரும் வசூலை குவிச்சு வருது. கடந்த ஆண்டில் ரஜினி நடிப்பில் வெளியான ஜெயிலர் படம் மிக பெரும் வரவேற்பை கொடுத்திருக்கு. 600 கோடி ரூபாயை கடந்து இந்த படம் வசூலித்ததா பட தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் அறிவிச்சாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படத்துடைய வெற்றியை ரஜினிகாந்த், அனிருத், நெல்சன் திலீப்குமார் உள்ளிட்ட படக்குழுவினருடன் இணைந்து சன் பிக்சர்ஸ் கொண்டாடினாங்க. இந்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான லால் சலாம் படம் சொதப்பியது. இந்த படத்தில் ரஜினிகாந்தோட கேமியோ ரோல்லேயே நடிச்சிருந்தாலும் அவரது மொய்தீன் பாய் என்ற கேரக்டரை ரசிகர்கள் கவர்ந்தது. இருந்த போதிலும் படத்திற்கு கலவையான விமர்சனங்களே கிடைச்சது. ரஜினிகாந்த் தொடர்ந்து சங்கி என்று பல்வேறு தரப்பினரும் கலாச்சிட்டு வராங்க. இதனிடையே லால் சலாம் படத்தோட இசை வெளியீட்டுவில் பேசிய அவரது மகளும் இயக்குனருமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தன்னுடைய அப்பா சங்கி இல்லை என்று சொல்லியிருந்தார். ஐஸ்வர்யா ரஜினியின் இந்த பேச்சு பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தியது. இந்நிலையில் ரஞ்சித் இயக்கத்தில் கபாலி, காலா உள்ளிட்ட படங்களில் நடிச்சிருந்தார் ரஜினிகாந்த். இந்த படங்கள் தலித் சமூகத்திற்கு ஆதரவாக அவர் நடிச்சிருந்தார். இந்நிலையில் தற்போது பேட்டி ஒன்றில் பேசிய இயக்குனர் ரஞ்சித் ரஜினியோடைய இந்த படங்கள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு இந்த படங்கள் தலித் சமூகத்திற்கு ஆதரவான படங்கள் என்று தெரியாமல் ரஜினி நடிச்சாரா என்று கேள்வி எழுப்பப்பட்ட சூழல்ல இதற்கு ரஞ்சித் நக்கலா சிரிப்பது போல காணப்பட்டது. அவரது இந்த செய்கை ரஜினி ரசிகர்களை கொதித்தெழ செய்திருக்கு. தற்போது ட்விட்டரில் நன்றி கெட்ட ரஞ்சித் என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் செய்யப்பட்டு வருது. தனக்கு வாழ்வு கொடுத்த நடிகர் ரஜினிகாந்துக்கு ரஞ்சித் நல்ல சன்மானம் கொடுத்துருக்கிறதா ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாரும் கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க. இதனிடையே என்னதான் பார்த்தீங்கன்னா நல்லது செய்தாலும் ரஜினிக்கு எப்போதும் கெட்ட பெயர் தான் என்று அவரது முதுகுல குத்தியவர்கள் அதிகமான பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. அந்த லிஸ்ட்டில் இப்போ ரஞ்சித்தும் இணைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. நீங்கள் இந்த செய்கைக்கு எந்த மாதிரி பார்க்குறீங்கிறது உங்கள் கருத்தை கமெண்ட்டில் கீழே சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.